ஹாய் கைஸ், வெல்கம் டு த வீடியோ. பொதுவாக நம்ம சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ண லேப்டாப் வந்து எதுவாக இருக்கும்னா கவர்மெண்ட் லேப்டாப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான்லாம் அதை யூஸ் பண்ணி தான் லேப்டாப்லாம் எப்படி இருக்கும்னே கற்றுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி இப்போ கவர்மெண்ட்டில் திரும்பவும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அந்த லேப்டாப்போட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அம்மா லேப்டாப்பு, இது அப்பா லேப்டாப். எது இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். ஸோ அந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காரு. வாங்க தரோம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்காடா உனக்கு? இது நல்லா இருக்கா இல்லையா? நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும். எப்படி இருக்கு அதை சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து டிசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃப்ரீயாக கொடுத்த லேப்டாப்பாக இருந்தாலும் இது வந்து ஏசூஸ், டெல், ஹெச்பி இந்த மாதிரி 3 பிராண்ட்ஸ் இருக்கேன்னா கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த லேப்டாப்போட மாடல்னு பார்த்திக்கிட்டோம்னா ஏசூஸில் Z1455N இந்த மாடலு. இந்த எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 50,000 போட்டிருக்காங்க. பட் அவ்வளோலாம் வராது, ஒரு அரௌண்ட் 30,000 வரும். ஸோ அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரி இருந்தாலும் இது வந்து பிளாஸ்டிக் தான். ரொம்பவே காம்பாக்டான சைஸில் இருக்குது. கீபேட்லேருந்து டிசைன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அரௌண்ட் 50,000 இல்லை 40,000 உள்ள லேப்டாப் எந்த மாதிரி ஒரு டிசைனில் இப்போலாம் வருதோ அந்த டிசைனில் தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்பை பூட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது, எஸ்எஸ்டி இருக்குது. அதனால பூட்டிங் டைம் வந்து ரொம்பலாம் எடுக்கிறதில்ல, சீக்கிரமாகவே பூட் ஆயிடுது. என்னடி இது? அவ்வளோதான், ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே பூட் ஆகிடுது. இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீனு. டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாம் ஓரளவு ஸ்லிம்மாகவே இருக்குது. பார்க்குறது லுக் வைஸ் பார்த்தோம்னா இது ரொம்ப நல்லா இருக்குது. கீபோர்டு வந்து நார்மல் கீபோர்டு தான், பேக்லைட் கீபோர்டு கிடையாது. ட்ராக் பேட் ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது. அப்படியே வந்து வால்பேப்பர்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு ஏதாச்சும் நல்ல வால்பேப்பர் இருந்தால் கூட வச்சுக்கலாம். எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஸ்பெக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இன்டெல்லோட i3 ப்ராசஸர் இருக்குது. இது வந்து ஒரு பேசிக்கான ப்ராசஸர் தான். டிடிபி பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸு. கேமிங் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது வந்து சரிப்பட்டு வராது. இருந்தாலும் ஜென்ரலான யூசேஜ், இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ எதுக்கு யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கேமிங் நீங்கள் பண்ணுவீங்கன்னா பேசிக்கான செட்டிங்ஸில் ஒரு பேசிக்கான கேம் வந்து விளாட முடியும். அதுக்கான டெஸ்ட் வந்து பின்னாடி பண்ணி பார்ப்போம். ரேம் பார்த்தீங்கன்னா 8GB, ஸ்டோரேஜ் வந்து 256GB எஸ்எஸ்டி இருக்குது. ரேம் பார்த்தீங்கன்னா LPDDR4 டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இன்டெல் UHD கிராஃபிக்ஸ் தான். இது வந்து பில்டின் கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போட்டு தந்தால் நல்லா தான் இருக்கும். பட்டு நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்லாம் வந்து டீசெண்டான ஸ்பீடில் தான் இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256GB எஸ்எஸ்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா NVMe SSD கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பாருங்கள் SDR ரேம் வந்து சாம்சங்கு. ஸோ ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஹார்ட்வேர். அடுத்து பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்காக ஒரு கேம் வந்து விளையாடி பார்ப்போம். Asphalt 8 தான். கேம் பிளேன்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. பெருசாக வந்து லேகு ஷட்டர் எதுவும் இல்லை. சின்ன சின்ன ஃப்ரேம் ட்ராப் இருக்குது. பட் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இந்த பட்ஜெட்டில் உள்ள ஒரு லேப்டாப்புக்கு. ஸோ கேம் பிளே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. நீங்கள் எந்த கேமாக இருந்தாலும் மீடியம் இல்லை லோ கிராஃபிக்ஸில் வச்சு இந்த அளவுக்கு ஒரு நல்ல கேம் பிளே விளாண்டுக்கலாம். என்னப்பா வீடு அல்லது பின்ன ஓட்டுவோம்ல. அடுத்து ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஊரில் மல்டிமீடியாக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே அண்ட் ஸ்பீக்கர் தான் நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை பார்ப்போம்.
ஸ்பீக்கரில் வந்து வால்யூம் லெவல் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது, அந்தளவுக்கு பஞ்சியான பேஸு இதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த லேப்டாப்புக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஸ்பீக்கர் தான், குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே பார்க்கலாம். டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். இந்த லேப்டாப் பொறுத்தவரை நல்ல டிஸ்பிளே தான், குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஏன்னா என்ன பிரச்சனைனா இதில் வந்து 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஓகே தான். நான் ஒரு கம்பேரிசனுக்கு உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேக்கும் 720 டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம்னு காட்டுறேன். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க 720p டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஐபிஎஸ் பேனல் கிடையாது, இது வந்து டிஎஃப்டி எல்சிடி. ஸோ உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸில் வந்து சில பல பிரச்சனை இருக்கும். நான் வந்து உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி காமிக்கிறேன். என்னோட லேப்டாப் எம்ஐ லேப்டாப் ஒன்று இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. லெஃப்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு, ரைட்டில் இருக்கிறது எம்ஐ லேப்டாப்பு. இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, கேமராவில் அதுவும் சுத்தமாக தெரில. ஆனால் நேரில் இருந்து நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூவிங் ஆங்கிள்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இப்போ நான் அப்படியே டில்ட் பண்ணுறேன், ரொம்ப பிளாக்காக ஆகுதா. அதே நீங்கள் கொஞ்சம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஒயிட்டாக வந்து மாறும். இதுதான் அதில் இருக்க பிரச்சனை, வியூவிங் ஆங்கிள்ஸ். பட் இதே இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தாலுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இதுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ குரூப்பாக வச்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக யார் உட்காந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் வந்து ஐபிஎஸ் பேனல்னால் அப்படி தெரியாது. அடுத்து பேட்டரி அண்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 55 வாட் பேட்டரி இருக்குது. ஸோ வந்து இந்த சைஸில் உள்ள லேப்டாப்புக்கு இது கண்டிப்பாக பெரிய பேட்டரி தான். ஏன்னா நிறையா கேமிங் லேப்டாப்பில் வந்து 40 வாட் தான் கொடுக்குறாங்க. ஸோ 55 வாட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா பேட்டரி லைஃப் எதிர்பார்க்கலாம். சார்ஜிங்னு வரப்போ 65 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு என்ன பிரச்சனைனா ரெகுலரான சார்ஜிங் கேபிள் தான் இருக்குது. ரெகுலரான சார்ஜிங் கேபிள் தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். பட் இதில் வந்து டைப் சி போர்ட் இருக்குது. டைப் சி போர்ட் இருந்தும் வந்து அனலாகில் தான் சார்ஜ் பண்ணணுன்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டைப் சி போர்ட் தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு. வேற எதுவும் இருக்கா? வெளிலே திஸ்து பார்த்து இருக்கோம், உள்ள இருக்கானு இருக்காமா. ஓ அப்படி வரியா நீ? சரி பார்த்துட்டா போச்சு. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது சார்? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். ஓகே அப்போ ஓப்பன் பண்ணிடுவோமா? ப்ரோ வாரண்டி போயிருங்க. ஆமாம், இது வந்து 1 இயர் வாரண்டி. நீ சர்வீஸ் சென்டருக்கு போகாமல் ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வாரண்டி வந்து வாய்ட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த லேப்டாப்பே நம்மளது கிடையாது. இந்த லேப்டாப் நமக்கு வீடியோ கொடுத்துருக்க பையன் வேற ஒரு ஆள். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணால் நிலம ரொம்ப மோசமாயிரும். ஸோ அதனால் நம்ம எம்ஐ லேப்டாப் என்னது இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணி வைப்போம். ஏன்னா இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வைஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்போ இருக்குன்னு காமிக்கிறேன். இது மாதிரி தான் அதில் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பேக் பேனலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பேக் பேனலில் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, பேக் பேனல் வந்துடுச்சு. இது வந்து மெட்டல் லேப்டாப்பு, அது வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ இதில் மெட்டலில் இருக்க காம்பனன்ட்ஸு அதில் பிளாஸ்டிக்கில் இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு. இதில் எந்த அளவுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ இதே மாதிரி தான் அந்த லேப்டாப்லேயும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதுதான் பேட்ரி கனெக்டரு. இது வந்து வைஃபை சிப்பு. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பலர் ஃபேன், இந்த ஹீட் கூலிங்காக யூஸ் பண்ணுறது. இந்த வழியாக தான் ஹீட்டை வந்து உள்ளே எடுத்து, அதாவது இந்த கேப் வழியாக ஏரை இன்டேக் பண்ணி இது வழியாக வெளில வரும். இந்த ஹிஞ்சு வழியாக வெளில வரும். இந்த பைப் வழியாக கூலிங் லிக்விட் வந்து இந்த ப்ராசஸரை ரீச் பண்ணி கூல் பண்ணும். இது வந்து டிஸ்பிளே அவுட்டு. இந்த கேபிள் வழியாக தான் டிஸ்பிளேக்கு இன்புட் போகுது, பவர் அண்ட் இன்புட்டு. இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி. இதுதான் இந்த லேப்டாப்புக்கு தேவையான எஸ்எஸ்டி. 256 GB ஸ்டோரேஜு. அண்ட் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்லையும் இதே சேம் 256 GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்ற முடியாது, அதாவது அப்கிரேட் பண்ண முடியாது. இதுக்குள்ளே தான் ரேம் இருக்குது. வச்சு சால்ட்ரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ சால்ட்ரிங் பண்ணியிருக்கனால இதில் கொடுத்துருக்க 8 GB தான் பில்டினாகவே இருக்கும். நம்ம அதுக்கு மேலே வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸு. இது லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள நார்மல் காம்போனன்ட்ஸ் எப்பவும் போல தான் இருக்கும். கீபோர்டு வந்து இது கீழே இருக்கும். இதுதான் கீபோர்டு. இதுதான் பேசிக்கான காம்போனன்ட்ஸு. ஸோ இதே சேம் ஸ்ட்ரக்சரில் தான் அந்த லேப்டாப்லையும் இருக்கும்.
சரி, ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லேப்டாப் வந்து இப்போ கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் இந்த லேப்டாப் கொடுக்கறது தான். அதில் முன்னாடிலாம் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்குள்ள நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணி தான் பெரிய பெரிய இடத்துல வந்து இருக்காங்க. பட் இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த அளவுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடையாது. ஏன்னா 12th கொடுத்தா அடுத்த காலேஜில் அவங்க 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறப்ப யூஸ் பண்ணவே தெரிலனாலும் அதை யூஸ் பண்ணி கற்றுக்குவான். பட் காலேஜே முடிக்க போகிறப்ப நீங்கள் கொடுக்கறனால அவனுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்மகிட்ட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்போம், ஏன்னா தருண் நீ வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிற, உனக்கு வந்து இப்போ லேப்டாப் தேவையா? அதாவது 12th படிக்கிறப்ப கொடுத்துருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா, இல்லை காலேஜ் முடிக்க போகிறப்ப கொடுத்துருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸ்கூல் 12th படிக்கும்போதே கொடுத்துருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போயே நான் யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன். எனக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீ ஸ்கூல் படிக்கிறப்ப உனக்கு கொடுத்துருந்தா அப்போ காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து அந்த வேலை கூட அதில் பார்த்துருப்ப. பட் வந்து காலேஜ் முடிக்கிறப்ப கொடுக்குறதுல பாயிண்டே இல்லை. ஸோ அந்த விஷயம் தான். ஸ்கூல் படிக்கிறப்ப கொடுத்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. கூட்டு போறதுக்கா கேட்டோம் உங்களுக்காக தானே. இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.